கனிகா அவர்கள் எதிர்நீச்சல் சீரியலை விட்டு விலகுறதற்கான காரணத்த ரீசென்ட்டா பிரியதர்ஷினி அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சன் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல். அண்ட் இந்த ஒரு சீரியலோட 2வது பாகம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ரொம்ப முக்கியமான கேரக்டரான ஈஸ்வரி கேரக்டர், அதாவது கனிகா அவர்கள் அந்த ஒரு கேரக்டர ப்ளே பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கேரக்டர் சாகுற மாரியும், அதுக்கப்புறம் அவங்க அந்த சீரியல்ல இருக்காத மாரியும் இப்ப கதைக்களம் போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்துட்டு கனிகா இந்த சீரியலை விட்டு விலகுறாங்களா? அவங்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் ஏதாவது சண்டையா? அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில எதிர்நீச்சல் சீரியல்ல ரேணுகா கேரக்டர் பண்ற பிரியதர்ஷினி இதற்கான விளக்கத்த ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல அவங்க ரசிகர்கள் கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் உங்களோட அன்பும் ஆதரவும் சீசன் 1ல எப்படி கிடைச்சிச்சோ அதே மாதிரி சீசன் 2லயுமே கிடைச்சிருக்கு. அண்ட் இதே மாதிரியான ஒரு ஆதரவு எப்போதுமே உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் தொடர்ந்து எத்தனையோ பேர் வந்துட்டு ஈஸ்வரி கேரக்டர் இறந்து போயிட்டாங்களா? அவங்களுக்கு ஏன் இதுக்கப்புறம் சீரியல்ல நடிக்க மாட்டாங்களா? என்ன ஆச்சு? ஏன் அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் கனிகா அக்கா இந்த சீரியல்ல ரொம்பவே விருப்பப்பட்டு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் எந்த ஒரு சண்டையும் கிடையாது. கதைக்களம் அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பர்சனலி ஒரு சில வொர்க்ஸ் இருக்கு. அவங்க அடுத்த படம் சைன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லன்னா அவங்களுக்கு வீட்ல வேற ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரியான காரணங்களால தான் அவங்க இப்போதைக்கு இந்த சீரியலை விட்டு விலகுறாங்க. அதாவது அபிஷியலி இனிமேல் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. தற்காலிகமா இந்த சீரியலை விட்டு அவங்க விலகுறாங்க. சொல்ல முடியாது. ஃபியூச்சர்லயே இந்த கேரக்டர் மறுபடியும் ரிவீல் ஆகலாம். அவங்களே மறுபடியும் இந்த கேரக்டர் பண்ணலாம். எதுவுமே நம்ம கையில கிடையாது. இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அவங்களோட பர்சனல் லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதற்காக அவங்க அந்த சீரியல விட்டு விலகியிருக்காங்க. மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி டைரக்டருக்கும் அவங்களுக்கும் சண்டை, இது பிடிக்காம நடந்திருக்கு அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கோம். நல்லபடியா சீரியல் போய்க்கிட்டு இருக்கு. உங்களோட ஆதரவும் மிகப்பெரிய அளவுல கிடைக்குது. இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னு பிரியதர்ஷினி ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷுடன் காதலா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாள் ரீசென்ட்டா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமீப காலமா சோசியல் மீடியாக்கள்ல நானும் தனுஷும் லவ் பண்றோம், டேட்டிங்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த பார்க்க முடியுது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வருது. ரீசெண்டா நான் அக்ஷய் தேவ்கன் சாரோட சேர்ந்து நடிச்சிருந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்காக அக்ஷய் சார் சொன்னதுனால தனுஷ் சார் கலந்துக்கிட்டாரு. தனுஷ் சாரோட மிகப்பெரிய ரசிகைனா, அதனால அவரை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகியிருந்தேன். ராஞ்சனா படத்துல இருந்தே தனுஷ் சாரை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அன்னைக்கு அவங்கள பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட். சாரை போயிட்டு கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். பட் அந்த ஒரு விஷயம் வெளியில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு. தனுஷ் சார் என்னோட மிகப்பெரிய ஒரு நல்ல நண்பர். அது மட்டும் இல்லாம தனுஷ் சாரோட மிகப்பெரிய ரசிகைனா. ஸோ இந்த விஷயத்த இதோட விட்டுருங்க. இதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா தனுஷ் மற்றும் முன்னாள் காதலுக்கு முற்றுப்புள்ளி விழுந்திருக்கு. இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.